இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட டெய்லி பஞ்ச் திரு அருண் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. நேற்று தேமுதிக திமுகவோடு கூட்டணியை உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இன்று இன்னொரு அதிரடியான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய மகனோடு போயிட்டு ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள பேசியிருக்காரு. திரும்ப ஜெயலலிதா அம்மையார் ஆசையோடு, எம்ஜிஆர் ஆசையோடு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றத பேசியிருக்காங்க. ரொம்ப சாணக்கியன் மாதிரி செயல்படுறாரா ஸ்டாலின்? அப்படிதான் பார்க்கணுமா? இதை எப்படி பார்க்கறது? இல்ல, இது காமெடியா தெரிகிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மட்டும் எப்படி அதிரடியா தெரியுது? சாணக்கியத்தனமா தெரியல. எது சாணக்கியத்தனம்? இப்போ இந்த ஐபிஎல் ஏல நடந்தது இல்லை, சமீபத்தில் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா யாருமே எடுக்காம ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட்ல யாருமே எடுக்காம போனவங்களை வந்து கடைசி ரவுண்ட்ல எடுத்துட்டு இது சாணக்கியத்தனம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இன்னைக்கு தேமுதிக அவங்களுடைய நிலை என்ன? அந்த 21 ஆகட்டும் 24 ஆகட்டும் 5 சீட்டு கொடுத்தாங்க பாராளுமன்ற சீட்ல. திமுக கொடுப்பாங்களா 29 எலெக்ஷன்ல? ஆனா வெற்றி சீட்டு 5 பாராளுமன்ற சீட்டு திமுக கொடுப்பாங்களா? தேமுதிக கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்ப அதிமுக கொடுத்தது அதிகம். நல்லா தெரியுது இல்லையா? ஏன் கொடுத்தாங்க? யாருமே வரல, கூட்டணியில இல்ல, சுத்தமா இல்ல. அதனால யாரையாவது சேர்த்துறோம். மன்சூர் அலிகான் கூட டிமாண்ட் வச்சாரு, எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க. கட்சியை ஆரம்பிக்கல, அவர் டிமாண்ட் வச்சார். அதனால எங்க பக்கமும் கட்சி வருது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தேமுதிகவை சேர்த்துக்கின்னு 5 சீட்டு கொடுத்தாங்க. ஸோ வேற வழி இல்லாம யாருமே இல்லைன்றதுனால அவங்கள சேர்த்துக்கின்னு அவ்வளவு கொடுத்தாங்க. இது புரிஞ்சிடுச்சு இல்லையா? சரி, அப்படியே 21க்கு போங்க. யார் சேர்த்துக்கினாங்க? ஒருத்தரும் சேர்த்துக்கல. அமமுக சேர்த்துக்கின்னு அள்ளி கொடுத்தாங்க சீட்டு. 60 சீட்டு கொடுத்தாங்க. ஆமா. எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க? 1% கூட வரல. சரியா? 60 சீட்ல நின்று இன்னைக்கு அவங்க வந்தாங்கன்னா அப்படியே வந்து இத்தனை % ஓட்டு வந்துடும், இத்தனை சீட்டு ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்றத பார்க்கும்போது உங்களுக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியும். அந்த கருத்துருவாக்கத்துல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தலாம்ல. பெரிய கூட்டணி பிரபு, நீங்க அந்த பழைய சேத்தக் ஸ்கூட்டர் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? இல்ல சார். முன்காலத்துல அந்த ஸ்கூட்டர், இப்ப வந்து எல்லாம் புது மாடல் வந்துருச்சு. அப்ப பஜாஜ் கையிலே கீர் போடுறது அதுவா? ஆமா, ஓகே. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பில்லியன் சீட் இருக்குல்ல, அது பின்னாடி ஒரு டயர் பார்த்திருக்கீங்களா? ஓகே, ஆமா. ஸ்டெப்னி. பைக்ல அது கிடையாது. இன்னைக்கு வர ஸ்கூட்டர்ல எங்கேயாவது ஸ்டெப்னி இருக்கு பார்த்திருக்கீங்களா நீங்க? கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாமே டியூப்லெஸ் டயர் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு ஸ்டெப்னி தேவையில்லை. கார்ல கூட பாத்தீங்கன்னா டிக்கியில வச்சிருப்பாங்க. சில எஸ்யூவில எல்லாம் வந்து பின்னாடி அந்த வீல் தொங்க விட்டுருப்பாங்க. இப்ப அதுக்கும் தேவையில்லாம போயிடுச்சு, ஏன்னா டியூப்லெஸ் டயரா வந்துருச்சு. சரி, அதுக்கு எதுக்கு ஒரு 5000 10,000 3000 செலவு பண்ணுவானு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க கூட்டணி வலுவாத கூட்டணி அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி எங்கேயுமே இடம் கிடைக்காதவங்க கடைசி நிமிஷத்துல வந்து சேர்றவங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் நான் சொல்றது. நிஜமாகவே உங்க வீல் வந்து டியூப்லெஸ் டயரா இருந்ததுன்னு சொன்னா டிக்கிலேயோ இல்லை பின்னாடி ஒரு ஸ்பேர் வீல் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை எப்போ வேணா பஞ்சர் ஆயிடலாம் அப்படின்ற பயம் இருக்கும்போது தான் ஸ்பேர் வீல் தேவை. இப்போ அந்த சிச்சுவேஷன்ல தான் நான் இப்போ பார்க்குறேன். தேமுதிகக்கு நீங்க 5 பாராளுமன்ற சீட்டோ இல்லை அதுக்கு ஈக்குவலண்டா 30 சீட்டோ நீங்க கொடுக்க மாட்டீங்க சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு பயம் தெரியுது. அதனால இவங்களை சேர்த்து வச்சிருக்கீங்க. இதுதான் அர்த்தம். புரியுதா? அடுத்தது அவர் என்ன சொன்னாரு? எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களது ஆசையுடன் ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் ஆட்சி அமைப்பார். அண்ணன் தளபதி அவர்கள், ஏன் கலைஞர், பெரியார், அண்ணா அவங்கெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஆசி கொடுக்க மாட்டாங்களா? எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ஆசி இருந்தால்தான் திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு வரும் அப்படின்னா என்னங்க? உங்களுடைய முன்னோடிகள் தமிழகத்துக்கே வந்து மிகப்பெரிய தலைவர்கள், அவங்க ஆசீர்வாதத்தை விட எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ஆசீர்வாதம் தான் முக்கியமா இருக்குதுன்னு சொன்னா அப்புறம் இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க? இதை வேற நீங்க அதிரடி அப்படின்லாம் வேற சீன் போட்டு நிக்கிறீங்க. அப்படி கிடையாது. இது அந்த என்ன படம் வடிவேல் வருவாரு, தீப்பொறி திருமுகமா, அந்த மாதிரி கொடுக்குற பில்டப்பா இருக்குது. அடுத்த வரி தெரியல அப்படியே ஆஃப் பண்ணு அப்படின்னு. இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு இருக்கு சொல்லுங்க? கட்சியிலேயே அவரை யாரும் சீந்தனர்.
அவர் கூட இருந்தவங்க எல்லாமே தனித்தனியா போயிட்டாங்க. அதுல யாரோ ஒருத்தர் திமுக சமீபத்துல சேர்ந்தாரு, ஞாபகம் இருக்கா? மனோஜ் பாண்டியன் சேர்ந்தாரு, வைத்திலிங்கம். அப்ப அவர் கூட இருந்தவங்களே அவரை விட்டுட்டு போயிட்டாங்க, இவரை நம்பி வேலைக்கு ஆகாது அப்படின்னும் போது அவரு வந்த உடனே இன்னும் பெருசா அதிரடி அப்படின்லாம் நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களே. ஆனா இதை பார்க்கும்பொழுது அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஏத்துக்கிட்டு இங்க வராரு அப்படின்னா இன்னைக்கு தி லீடர் ஸ்டாலின் தான் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. சரி, நான் இப்படி உங்களை சொல்லவா, அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் இப்ப தேமுதிக சேர்ந்ததுல இருந்து ஏராளமான பேர் பார்த்தீங்களா, தேமுதிக வந்துச்சு தட்டி தூக்கிட்டார், இவ்வளவு உங்களை மாதிரி சாணக்கியம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நெரேட்டிவ் நான் சொல்றேன், யாருமே போக்கிடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கின்னு தேமுதிக அப்படிலாம் ஒண்ணும் அப்படித்தான். தாவேக்கால செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்தாரு, அப்புறம் இன்னும் யாரோ வரப்போறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்பவே என்ன சொன்னாங்க, செங்கோட்டையன் எப்ப போனாரு, கெடு கொடுத்தாரு அதிமுகல, தலைமைக்கு கெடு கொடுக்கறது அப்படின்றத எங்கேயாவது நம்ம யோசிச்சு பார்க்க, அது பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அப்பவே ரைட், அவருக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே இந்த கட்சியில நமக்கு ஃபியூச்சர் கிடையாது, கட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவர் கெடு விதிச்சார். கண்டுக்கவே இல்லை, அந்த கெடு முடிஞ்சு கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறமா அவர் போய் சேர்ந்தார். சோ மற்ற கட்சிகள்ல வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள் போய் சேரும் இடம் தாவேகா. அதே மாதிரி நாஞ்சில் சம்பத் அவர்கள், அவர் புலம்பிய தீர்த்துட்டார், 4 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு என்ன கிடைக்கலையா என்னன்னு தெரியல. ஏன்னா அதிமுகல அந்த இன்னோவா பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாரு. இப்ப அங்க அவருக்கு என்ன கிடைக்கலையோ என்னவோ தெரியல, அவரு வெள்ளந்தியா பேசுற மனுஷன், 4 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க போயிட்டாரு. அவரு இந்த மாதிரி வாடகைக்கு அவரு பேசுறவர். இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு என்ன வேணுமோ கொடுத்தீங்கன்னா உங்களை தூக்கி வச்சு பேசுவாரு. ஆனா ஒரே டெம்ப்ளேட் தான், கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் அப்படின்வாரு. இங்க உக்காந்தீங்கன்னா அவங்கள சொல்வாரு, அங்க போன உடனே இவங்கள சொல்வாரு. இதுதான் அவர் பண்ணிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி போக்கிடம் இல்லாதவர்கள்லாம் போகின்ற கட்சி தாவேகான்னு இருந்தது. இப்போ ஓபிஎஸ் எடுத்துக்கங்க, அவருக்கு என்ன பெருசா செல்வாக்கு இருக்குன்னு, அவருக்கு நிஜமாகவே செல்வாக்கு இருந்ததுன்னா டிடிவி தினகரனை சேர்த்துக்கினாங்கல்ல. அப்ப அதே மாதிரி அவரை காம்ப்ரமைஸ் பேசி கூட்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? வர்றதுக்கு தயாராக இருந்தவர். ஏன்னு கேட்டீங்கன்னா பலாப்பழத்துல நின்றவர் பாஜக ஆதரவுடன். அதனால அவங்க கூப்பிட்டு, சரிங்க ஓபிஎஸ் பழசெல்லாம் மறந்துருங்க, உங்களுக்கு இந்த தடவை பலாப்பழமோ கொய்யாப்பழமோ ஏதோ ஒரு பழத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வரமாட்டேன்னு சொல்லியிருக்க போறாரு. அவங்களே இதெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான் இவன் வடிவேலு படத்துல சொல்ற மாதிரி, இது சரி வராது, இதுவே தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டு இருக்காங்க. அவரு புகழ்ந்து பேசினார், போய் சேர்ந்து பார்த்தார் அப்படின்னு அதை ஒரு பெரிய இஷ்யூவா, சரி ஓபிஎஸ் விட்டுருவோம், தேமுதிகக்கு வருவோம். நான் அதான் முதல்லயே கேட்டேன், அவங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கின்றது அப்படின்னு. அப்படியே பாத்தீங்கன்னா சரிந்து கொண்டே வருகின்றது அவங்களுடைய வாக்கு வங்கி. ஆனா அதிமுக எதிர்பார்த்த கட்சி தான் தேமுதிக, அவங்க வந்துருவாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை. அவங்க யாரதாங்க எதிர்பார்க்கல, தாவேகாவோட தான் எதிர்பார்த்தாங்க. அவங்க ஒத்திரியா விட்டு வச்சாங்க, ஸ்ட்ராங்கான கட்சிகள்லாம் எங்க அலையன்ஸ்ல வரப்போகுது சொன்னாங்கல்ல, அக்கா சொன்னாங்கல்ல, கொடி பறக்குது, அது பிள்ளையார் சுழி போட்டாங்கன்னு அவரு சொன்னாரு. அதெல்லாம் தப்பு, அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். உங்க ஸ்ட்ரென்த்ல நீங்க நில்லுங்க, அவங்க வந்துதான் அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு. இப்போ அவங்க ரிகன்சல் ஆயிட்டாங்க, வராது அப்படின்னு. சரி, இப்போ அந்த தேமுதிக முதல்ல அந்த 5 பார்லிமெண்ட் சீட் அதை விட்டுருவோம். இங்க எத்தனை சீட்டு கொடுப்பீங்க? நியாயப்படி பார்த்தீங்கன்னா நிஜமாகவே நீங்க சொல்ற மாதிரி 3% தேமுதிக இருக்குது அப்படின்னு சொன்னா, அதே 3% இருக்க காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணுமோ அதே சீட்டு கொடுக்கணும். கொடுப்பீங்களா? கொடுக்கல அப்படின்னா அப்ப அவங்களுக்கு 3% சொல்றது டுபாக். ஒத்துக்கிறீங்களா? காங்கிரஸ் தேசிய அளவு ஒரு கட்சியா இருக்காங்க, அது வேற மாதிரியான ஒரு அலைன்ஸா இருக்கு. இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு அலைன்ஸ் இருக்கு, அதுக்கு லீட் பண்றாங்க காங்கிரஸ். இந்தியா கூட்டணி இல்ல, புள்ளி கூட்டணி. சரி, இந்தி கூட்டணி அப்படி, புள்ளி கூட்டணி தமிழ்ல சொல்லுங்க, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். சரி, அப்போ இருக்கும்பொழுது அவங்க காங்கிரஸை பாக்குற மனநிலை வேறவாகத்தான் இருக்கும், மாநில கட்சிகளை பார்க்கும்பொழுது அது வேற மாதிரி தானே இருக்கும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பேருதான் அது. என்ன பேருதான் அது? நீங்க சரி, தேசிய கட்சி மாநில கட்சி வித்தியாசப்படுத்திக்கங்க. எவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு? காங்கிரஸுக்கு 3-4%, அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. இப்ப தேமுதிக எவ்வளவு இருக்கு? ஒரு 2% இருக்கலாம். 21 எவ்வளவு இருந்தது? அது ஓகே. 24 வாங்கினதான் நீங்க தேமுதிக சேர்க்க கூடாது. சரி, அதிமுக கூட்டணியில வந்தது, புரியுதுங்களா? சரி, இப்ப அதிகபட்சம் எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க? 1% தாண்டாதுங்க உங்களுக்கு. இல்ல நீங்க 3% வச்சுக்காங்க, 4 கூட வச்சுக்காங்க, எதுக்குங்க? வேணாம், உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். அப்போ மாநில கட்சியா இருந்தானே இல்ல தேசிய கட்சியா இருந்தானே எத்தனை % ஓட்டு, அதான கணக்கு.
இப்ப திடீர்னு ஒரு மாநில கட்சி வந்து ஒரு 10% ஓட்டு கொண்டு வராங்க, தேசிய கட்சி 2% தான் ஓட்டு கொண்டு வராங்க. நோ நோ நோ, நீங்க தேசிய கட்சி, அதனால 2%க்கு உங்களுக்கு 20 சீட்டு. மாநில கட்சி நீ 10% கொண்டு வந்தாலும் உனக்கு 5 சீட்டுன்னு யாராவது சொல்லுவாங்களா? கூட்டணியில எவ்வளவு உங்களால வந்து நமக்கு ஆதாரம் அப்படிதான் பார்ப்பாங்களே தவிர ஆதாயம். அப்ப அந்த பர்சன்டேஜ் வச்சு தானே கணக்கு போடணும். அப்ப 3% 4% சொன்னாங்கன்னா காங்கிரஸ்க்கு ஈக்குவலான சீட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அந்த 3-4 நரேட்டிவ் டுபாக்கு. நான் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எங்க இருக்குது அவங்களுடைய ஓட்டு வங்கி? அதான் ஒண்ணு இல்ல, 60 தொகுதியில நின்றே 1% டச் பண்ண முடியல அவங்களால. அவங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்லுவாங்க ஒரு தடவை மக்கள் நலன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கட்சி நலனுக்காக அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எம்பி ஆகணும், அவ்வளவுதான் அவங்களுடைய நலன், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்ப நான் ஒண்ணு கேட்கவா? சின்ன பையன், அவரை எம்பி ஆக விட்டுருக்கலாம்ல. விடாதது யாருங்க? புலி கூட்டணி தானே, காங்கிரஸ் புலி கூட்டணி தானே, இந்த கூட்டணி தானே, திமுக காங்கிரஸ் கூட்டணி தானே அவரை தோக்கடிச்சாங்க. சரி, விடாதவங்க இப்போ வந்து திரும்ப எம்எல்ஏ ஆகி விட்டுற போறாங்க. எம்பி ஆகலாம். எம்பி ஆக்காதவங்க எம்எல்ஏ ஆக போறாங்க. இல்ல, எம்பி கூட ஆகலாம் இல்லையா? ராஜ்யசபா எம்பி கூட ஆக்கலாம் இல்லையா? ஆக்குவாங்க. இருங்க, இப்போ சீட்டு காலி ஆகுது. கட்சிக்காக உழைச்சவனுக்கெல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது சார். இந்த கட்சி சார் அப்படிலாம் பார்த்துலாம் அதைத்தான் நான் சொல்ல வரேன். எந்த கட்சின்லாம் நீங்க கேட்காதீங்க. அட்லீஸ்ட் திமுக அதிமுகல வந்து ஏன்னா நிறைய இடத்துல நிக்கிறாங்க அப்படின்றதுனால வந்து கட்சிக்கு உழைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க கொடுக்கறதே 2 அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ கொடுக்கறதே 1 சீட்டு 2 சீட்டு, எம்பினா ஒண்ணுதான் கொடுப்பாங்க, ராஜ்யசபா எம்பி. அப்போ காலங்காலமா கட்சிக்கு ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு வருவான். தேமுதிக இதுல வேற சொல்லியிருக்காங்க, என்ன நினைச்சுக்கிறீங்க 36,000க்கு மேல பூத் லெவல் ஏஜென்ட் இருக்கின்ற ஒரு கட்சி அப்படின்னு. சரி, இப்போ திமுக 68,000 சில்லற, காங்கிரஸ் இது அதிமுக வந்து 67,000 சில்லற, பாஜகவும் ஈக்குவலண்டா 60,000 சில்லற, சம்திங் 63 ஏதோ வச்சிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு தேமுதிக வச்சிருக்காங்க. அப்போ மாநிலம் முழுக்க நிர்வாகிகள் இருக்காங்க. 10 பேர் இருக்க இடத்துல 5 பேராவது இருக்காங்க. இதான கணக்கு. அப்போ இத்தனை பேரும் மாங்குன்னு கட்சிக்கு வேலை செய்யணும். பாருங்க, கட்சி நிர்வாகினா சும்மா கிடையாதுங்க. பதவிக்கு வர வரைக்கும் இல்ல உங்க கூட்டணி ஜெயிக்கிற வரைக்கும் கை காசை விட்டு செலவு பண்ணணும். புரியுதுங்களா? ஊர்ல ஒரு நல்லது கெட்டதுன்னா கலந்துக்கணும், போஸ்டர் அடிக்கணும், அதுல இன்னார் பேரை போடுறது, அன்னார் பேரை போடாதது, நலத்திட்ட உதவிகள்னு பண்ணோம். எல்லாம் அவங்க பையிலேருந்து எடுத்து செலவு பண்ற காசு. இவ்வளோலாம் செலவு பண்ணி கட்சியை வந்து அவங்க வந்து லைவ்லியா வச்சிருப்பாங்க. அதுல மொத்தமே வந்து எம்எல்ஏ சீட்டுனா ஒரு 6 சீட்டு 5 சீட்டு கொடுப்பாங்க. எம்பி சீட்னா ராஜ்யசபால 1 கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருவீங்க. கட்சிக்கு வேலை செஞ்சவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் எவனாவது கட்சி வேலை செய்வான்னு நினைப்பீங்க நீங்க? காங்கிரஸ் கட்சி உருப்படாம போனதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா சமீபத்தில் கூட இந்த மாதிரி கருத்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதாவது திமுக அதிமுக அந்த 2 கட்சிகளையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் அடுத்த தடவை நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல இருந்தே வேலை பார்க்குறவங்க அப்படின்னு குறைந்தபட்சம் ஒரு 4-5 பேராது இருப்பாங்க. டஃப் காம்படிஷன் இருக்கும். அந்தந்த பகுதிகளில் அவங்க ஆட்களை வச்சுக்கின்னு அவங்க அதை பண்றது இதை பண்றது பாப்புலரா இருக்கிறது அப்படின்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் கை காசு விட்டு தானே செலவு பண்றாங்க. ஏன் கூட்டணிக்கு போன காங்கிரஸ் இந்த மாதிரி பண்ண முடியலன்னா 234 தொகுதியிலையும் இந்த மாதிரி 5 பேர் இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் ஒத்துராது இருக்கணும். அப்ப அவர் எத்தனை லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணணும்? அவ்வளோ செலவு பண்ணா 234 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் செலவு பண்ணாலுமே மிஞ்சி போட 20 சீட்டு 25 சீட்டு கொடுக்க போறாங்க. மீதி 209 பேரு எத்தனை காலத்துக்கு செலவு பண்ணிக்கின்னு இருப்பாங்க அவங்க? அப்ப என்ன பண்ணிடுவாங்க? நிறுத்திடுவாங்க. கட்சி வேலையும் பார்க்க மாட்டாங்க. செலவு இல்லைன்றதை விட்டுருங்க, கட்சி வேலையும் பார்க்க மாட்டாங்க. இப்படிதானே கூட்டணியில ஏதோ சீட்டு கொடுக்க போறாங்க. எந்த தொகுதியில கொடுத்தாலும் அதுவும் வந்து ஒரே 25 தொகுதிகள்னு கிடையாது. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அதை மாத்தி கொடுப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த கூட்டணியில மெயினா இருக்க கட்சி திமுகவோ அதிமுகவோ அவங்க தான் வேலை செய்யணும். வேலை செய்யறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்புறம் கட்சி எங்கேருந்து வளர்றது? நாளைக்கு நீங்க எங்கேருந்து டிமாண்ட் பண்றது, கமெண்ட் பண்றது? அப்போ எல்லாம் சொந்தக்காரங்களுக்கு பதவி எல்லாம் நீங்க ஒரு 6 சீட்டு கொடுப்பாங்களா 7 சீட்டு கொடுப்பாங்களா தேமுதிக? அப்ப மீதி இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க? யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. அப்புறம் அந்த கட்சி அப்பாரட்டஸே ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படியே ஒதுக்கி தெரிஞ்சுக்கலாம், நீங்க தேவையே இல்லை அப்படின்னு.
இன்னைக்கு தேமுதிகவை கூப்பிட்டு வச்சது ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பேர் வீல் மாதிரி, எங்க ஒரு வீல் பஞ்சர் ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. அந்த வீல் வந்து காங்கிரஸ். அவங்க இப்ப வெளில போறதா இல்லையா அப்படின்னு ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் வெளில போயிட்டா அந்த இடத்தை நிரப்புவதற்கு என்ன பண்றது, அதுக்காகத்தான் தேமுதிகவை கொண்டு வந்து வச்சுட்டு இதை வந்து ஒரு பெரிய நெரேட்டிவ் பில்ட் பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. அப்போ எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கு அப்படின்னா, நிஜமாவே ஸ்ட்ராங்கா இருந்தா இவங்க எல்லாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. 21 இதே கூட்டணி வச்சுதானே ஜெயிச்சிங்க. 24 21 விட 24 வந்து வெற்றின்றது கண்ணாபின்னா. 19 பாராளுமன்ற தேர்தல் இதே கூட்டணி வச்சுதானே ஜெயிச்சிங்க. எந்த சேஞ்சும் கிடையாது. இல்ல மறுபடியும் ஐபிஎலுக்கு தான் வரணும். இதுதான் வந்து பிளேயிங் 11. கன்சிஸ்டண்டா இவங்க வந்து அதிரடியா ஜெயிச்சுட்டு வராங்க அப்படின்னும் போது யாராவது புதுசா யாராவது கொண்டு வந்து சேர்ப்பாங்களா? சேர்க்கறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப யாரோ ஒரு பிளேயர் கைண்டுக்கு போறாரு. அவர் வந்து ஃபாரின் பிளேயரா இருக்கலாம், திரும்பி போகலாம், இல்ல இன்ஜுரி கன்சர்னா இருக்கலாம், இல்ல வேற யாராவது ஏலம். இப்ப ஐபிஎல்ல சொன்னேன், நீங்க ஒண்ணு இங்க எடுத்துக்காதீங்க, வேற யாராவது ஏலம் எடுத்துட்டு போறதா இருக்கலாம். இந்த மாதிரி ரீசன் இருக்கும்போது தான் வேற யாரையாவது புதுசா சேர்க்கணும்னு பார்ப்பாங்க. அதுதான் நான் சொல்றேன். 19, 21, 24 கன்சிஸ்டண்டா சம பெர்ஃபார்மன்ஸ். அப்படி இருக்குச்சு நீங்க வந்து அதை விட்டுட்டு புதுசா ஒருத்தரை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த கூட்டணி அரித்மெட்டிக்கை விடுங்க. இவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்கோம். 5 வருஷத்துல இந்த மாதிரி சாதனை யாருமே பண்ணது கிடையாது. இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கின்றோம். தமிழகம் வந்து வளர்ச்சி பாதையில் அப்படியே பல மடங்கு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? இவ்வளோ நீங்க முன்னேற்றி வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஜனங்கள்லாம் வந்து மற்ற கட்சி கூட்டணி எந்த கட்சியுமே வேணாங்க, நீங்க எல்லாமே வந்து உதயசூரியன் இல்லைங்க, மற்ற கட்சிகள் எல்லாம் கைட்டு விட்டு இருந்தா கூட நாங்க தான் ஓட்டு போடுவோம். அப்படித்தானே இருக்கணும் மக்கள். ஏன் இல்லை? இப்ப புரியுதுங்களா? தேமுதிக அப்படின்றது இட்ஸ் நாட் அ பிக் டீல். இதை பெருசா அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் போயிட்டா என்ன பண்றது, அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுல சூழலை பார்க்கும்பொழுது அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்றீங்க நீங்க. அப்படிதான் தெரியுது அவங்களுக்கு. திமுக வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு குறைஞ்சிட்டு வருதுன்னு நான் சொல்றேன். நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொன்னா பிளேயிங் லெவல்ல நான் மாத்த மாட்டேன். தேமுதிக ஓபிஎஸ் வந்ததெல்லாம் பெரிய விஷயமா நான் பேசிக்க மாட்டேன். வந்தா வாங்க, வராண்டிப்பாங்க, என்னப்பா ராஜ்யசபையில அதெல்லாம் கிடையாது. இல்ல இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு ஓட்டு ரொம்ப முக்கியமானது இல்ல. அப்போ ஒரு கட்சியும் சின்ன சின்ன தலைவர்களும் ரொம்ப முக்கியமானவங்க இல்ல. அப்போ அதை பெருசுப்படுத்தானே செய்வாங்க. அப்ப இந்த ஒரு ஓட்டு வந்துதான் நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்களுடைய சாதனைகளோ உங்களுடைய கூட்டணி இது வரைக்கும் இருந்த அந்த ஸ்ட்ராங்கான காம்பினேஷனோ ஜெயிப்பு கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இந்த ஒரு ஓட்டு வந்தாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பிரபு? லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு சாதனை பண்ணிட்டீங்க, கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது. இதுக்கு மேல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போக்கிடம் இல்லாத கட்சிகளோ இல்ல தனிநபர்களோ வந்துதான் அந்த ஒரு ஓட்டும் வந்துதான் உங்களை ஜெயிக்க வைக்க போகுதுன்னு சொன்னா, அப்போ நீங்க சொல்ற சாதனைகள் அப்படின்றதெல்லாம் என்ன, இது சீன் போடுற வேலையான்னு தானே நம்ம கேட்போம். லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. இது அடிஷனலா வேல்யூ ஆட் பண்ண எதுக்கு அடிஷன் நான் கேட்கிறேன். ஏங்க இவங்க வந்து 78 ரன் எடுத்து ஆல் அவுட், நீங்க 79 எடுத்தா போதும்ல, நாங்க 150 தான் எடுப்போம் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? அந்த மாதிரி தான் உங்க காம்பினேஷன் வின்னிங் காம்பினேஷன். போதா வரைக்கும் இந்த 5 வருஷ சாதனைகள் 50 வருஷத்துல நடக்காதது 5 வருஷத்துலயே பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல இங்க யாருக்குமே இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். நீங்க சேர்த்துக்கிறதோட இல்லாம அதை பெருசா ஹைப்பு கொடுக்கும் போதுதான் வந்து நான் சொன்னேன், திமுகவுக்கே அவங்க ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கை குறைந்து வருகின்றது அப்படின்னு. காங்கிரஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற பயம்தான் பிரபு, வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இன்னைக்கு இருக்கிற கூட்டணி வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாமே செட்டில் ஆயிட்டாங்க வயதான கட்சிகள்லாம். அப்படி இருக்கும்பொழுது யாரு கொஞ்சம் எட்ஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க? இது வந்து இன்னும் லீக் ஸ்டேஜ் தான், நிறைய மேட்சஸ் இருக்கு. அப்படிதான் இன்னும் இருக்குன்ற. ஆமா ஆமா, கட்சிகள் சொல்லல, நிறைய டைம் இருக்கு. இப்ப நான் சொல்றேன், டெல்லி பஹுத் தூர் ஹே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்லாக் ஓவர்ஸ்ல 2 விக்கெட் எடுக்கலாம், ஆர் மிடில் ஓவர்ஸ்ல 2 விக்கெட் எடுக்கலாம். அது ஆட்டத்தின் போக்கையே மாற்றும். கிரிக்கெட்டை மட்டும் தான்ப்பா சொல்றேன், நீ உடனே யார் விக்கெட்டுலாம் என்ன கேட்காது. இனிமே ட்விஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க. விக்கெட் எடுத்தா ஆட்டத்தின் போக்கே மாறுமா மாறாதா? ஒரு ஓவர்ல ஒரு 2 6 ஒரு 4 அடிச்சா மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தா கூட, முக்கியமான விக்கெட்டை தூக்கினா கூட, கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம்.
இது ஒன் டே மேட்சா இல்ல, இப்போ வந்து 2020 மாறிடுச்சு, T20 மாறிடுச்சு, எல்லாமே அப்படிதான் இருக்குது. அப்ப அதை யார் அந்த விக்கெட்டுலாம் என்ன கேட்காதீங்க. ஒரு விக்கெட்டுன்றது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லையா? ஓகே. இப்போ இருக்கிற சூழல்ல சொல்ல கணிக்க முடியலன்றீங்க களத்தை. அதுதான் சொல்றேன், விக்கெட் எடுக்கணும், எடுப்பாங்க. அதுக்குதான் எல்லா டீமும் ட்ரை பண்ணுவாங்க. கிரிக்கெட்ல சொல்ற மறுபடியும் நீங்க மறுபடியும் யாரு அதெல்லாம் கேட்கக்கூடாது. டோன்ட் புட் வேர்ட் இன்டு மை மவுத். இப்போ காங்கிரஸ் வெளில போகுமோ, வெளில போகும் அப்படின்றீங்க நீங்க. ஆனா கேசி வேணுகோபால் அவர் சொல்லிட்டாரு, நாங்க திமுகவோட தான் இருக்கோம், திமுகவோட இணைந்துதான் அந்த ஃபேசிஸ்ட் கட்சியை வந்து நாங்க எதிர்க்க போறோம், பாசிசத்தை எதிர்க்க போறோம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இப்போ கேசி வேணுகோபால் அவர்கள் உறுதிப்படுத்திய பிறகு ஏன் அந்த டவுட் வருது உங்களுக்கு? காங்கிரஸ் வெளில போகும்னு நான் சொல்லல, வெளில போயிருன்றீங்களே, போயிருன்ற பயத்துல தேமுதிகவை கொண்டு வந்துக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். சரி, சொல்ல போனா இன்னி வரைக்கும் வந்து நேத்து வரைக்கும் காங்கிரஸ் வெளியில போகாது அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ இந்த கூட்டணியை விட்டு வெளில போயாச்சுன்னு சொன்னா ஃபார் ஆல் பிராக்டிகல் பர்பஸ் புள்ளி கூட்டணியை விட்டு வெளில போன மாதிரி. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் சீட்டும் கொடுத்து வச்சுக்கிற ஒரே கட்சி இந்தியாவிலேயே திமுக மட்டும்தான். வேற யாரும் மதிக்கிறதே கிடையாது அவங்களை. அப்படிப்பட்ட கட்சியே வந்து அந்த தானம் கொடுத்த மாட்டா பல்ல பூச்சி பார்ப்பாங்களாம் அப்படின்னு இந்த அளவுக்கு வந்து மரியாதை கொடுத்து இடங்களை கொடுத்து அவங்க செல்வாக்குக்கு மீறிய அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கும் போது அவங்க கிட்டயே நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து ஆட்சியில பங்கு வேணும்ன்றாங்க, தாவேகாங்க காத்து நிக்குது, இவங்களால நாங்க படி சுமந்தோம் அப்படின்லாம் பேசி நிற்கிறாங்க. ஒரு வார்த்தை ராகுல் காந்தி என்ன இது மாதிரிலாம் பேசி நிற்கிறீங்க, யாரும் அதெல்லாம் பேசக்கூடாது சொல்ல முடியாதா? கப்சிப்புன்னு அடங்கி இருக்கும்ல அத்தனையும். இங்கேருந்து கூப்பிட்டு நிர்வாகிகள்லாம் அங்க போறாங்க, சொல்றாங்க, அவங்க ஆளுக்கு என்ன கருத்து ஒன்னா சொல்லட்டும். இது பாருங்க, இங்க கருத்து சொல்றதுக்கெல்லாம் இது என்ன சோசியல் மீடியாவா? காங்கிரஸ் கட்சி இங்க இருக்கிறது தான் பாசிசம். யாரும் கருத்து சொல்லக்கூடாது, வெளில யாரும் எதுவும் பேசக்கூடாது, நாங்க என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் ஃபைனல், இதுதான் பாசிசம். இவங்க மத்தவங்கள சொல்றாங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டுருந்தா இன்னைக்கு மாணிக் தாகூர் அவர்கள் சொல்லியிருக்காரு, இது வைகோ தேவையா அவருக்கு, இவரே வந்து கட்சியை கொண்டு போயிட்டு எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரோ அதை அப்படியே தலைகீழா மாத்தி போட்டு இங்க பல்லக்கு தூக்கி நிற்கிறாரு. இவரு காங்கிரஸ் கட்சியை நக்கல் அடிச்சிருக்காரு, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி தானே அது. அதுக்கு மாணிக் தாகூர் அவர் சொல்லியிருக்காரு, இந்த பாருங்க கட்சியோட கட்டுப்பாட்டுக்கு இது பண்ணி நாங்க சும்மா இருக்குமே தவிர இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசாதீங்க அப்படின்னு அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிறாரு. இதை முதலே சொல்ல முடியாதா? கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி போய் பார்த்தாங்கல்ல. ஆனால் இவ்வளோ நாள் காங்கிரஸ் போகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த நானு இப்போ போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றேன். தேமுதிக வந்ததுனால இல்ல, இது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ புள்ளி கூட்டணியில் இருக்க மற்றவங்களோ இல்ல திமுகவோ பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு. இந்த புள்ளி கூட்டணிக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும் அப்படின்னு குரல் இப்போ ஆரம்பிச்சிருக்கா. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஸ்டாலின் அவர்களோ இல்ல மம்தா பானர்ஜி அவர்களோ அப்படின்லாம் வேற சொல்லியிருக்காங்களா? மணிசங்கர் ஐயர் சொல்லியிருக்காரு. அவரு வந்து எப்பவுமே காங்கிரஸ் கட்சியை வந்து எலெக்ஷன் நேரத்துல வருவார். நான் கூட யோசிச்சிருந்தேன், என்னடா காணமே அப்படின்னு. எலெக்ஷன் நேரத்துல வருவாரு, பாஜகவுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி இங்க ஏதாவது கண்ணாபின்னான்னு பேசிக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டை சேர்த்துட்டு போயிடுவாரு. அதாவது பாஜகல ஸ்டார் கேம்பெயினர்னா 2 பேர், ஒன்னு ராகுல் காந்தி, 2வது வந்து மணிசங்கர் ஐயர். இவங்களை நம்பிதான் பாஜக ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு வந்திருக்காரு. கேரளால போயிட்டு பினராயி விஜயன் தான், ஏன்னா அவங்க இந்த பஞ்சாயத்து தேர்தல் எலெக்ஷன் விக்டரியை பார்த்து காங்கிரஸ் வந்து நாங்க மேல வரப்போறோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பினராயி விஜயன் தான் வருவாரு. பாருங்க இன்னமா வந்து ஸ்டேட் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அவர். ஸோ அவரெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்காதீங்க. பட் இப்ப பரவலாக பேசப்படுகின்றது. நல்லா யோசிச்சு பாருங்க பிரபு, 29 இந்த தேர்தல் வந்து காங்கிரஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்க போகின்றது. பாராளுமன்ற தேர்தல் 29 அதுலயும் தோத்து போட்டாங்கன்னா அவ்வளவுதான். சரி, அப்போ அதுக்கு அடித்தளம் தான் 26. இந்த 26 எலெக்ஷன்ல இவ்வளோலாம் பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் சரி ரைட்டுங்க அவங்க கொடுக்கறத வாங்கிக்கலாங்க, ஏதோ 1-2 எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து திமுகவோட சேர்ந்துடுறாங்க. அலையன்ஸ் கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அந்த சாதனைகள் அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வேற வந்துக்கிறாங்க. தேமுதிகவால் ஒரு 10% ஓட்டு வருது, அவங்க 55% வாங்கி திமுக ஜெயிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். 29 என்ன ஆகும் நிலைமை? மறுபடியும் அந்த பிரச்சனை வரும். பாருங்க, காங்கிரஸ் எல்லாம் புள்ளி கூட்டணிக்கு தலைமை தாங்கினா வேலைக்கு ஆகாது. ஒன்று மம்தா பானர்ஜி, இல்லைன்னா இங்க திராவிட மாடல் 2.0. மம்தா பானர்ஜியா பல பேர் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால ரைட்டுங்க இவர் அமைக்கபிளா போறாரு
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மு க ஸ்டாலின் தான். பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கட்டுரை எழுதலையா? ஆரம்பத்திலேயே எழுதினார், 21 என்னவோ எழுதினார். சமாஜ்வாடி பார்ட்டி இருக்காங்க, இருக்கட்டங்க. அவருக்கு இப்ப ஸ்டேட்டை எப்படியாவது கேப்சர் பண்ணணும்ன்றதுதான் அவருடைய ஒரே நோக்கமே தவிர சென்ட்ரலுக்கு அவர் இப்ப வரதா இல்லை. முதல்ல இங்கே ஸ்டேட்லயே நமக்கு வேலைக்கு ஆகல, அப்புறம் தானே நீங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதோ வானத்துக்கு வைகுந்தம் போனானா அப்படின்னு ஸ்டாலின் இங்க ஹோல்ட் பண்ணிட்டாரு. ஸ்டேட்ல இவங்க சாலிடா இருக்காங்க. ஸ்டேட்ல ரைட்டா? 19, 21, 24, 26 பஞ்சாயத்து தேர்தல் அப்படியே கண்டினியூஸா ஜெயிச்சுட்டு வராங்க. அப்ப இங்க 40 அவரால் ஜெயிக்க முடியும் அப்படின்னும் போது நேச்சுரலா எல்லாம் சொல்லுவாங்க, கரெக்டுங்க, அவரை நீங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா போடுங்க. ஏற்கனவே ஒரு தடவை கூட சொன்னாங்க, நீங்க அடுத்த தடவை வரும்போது பிரைம் மினிஸ்டரா வரணும்னு ஒருத்தர் சொன்னார், ஞாபகம் இருக்கா? துபாய் போகும்போது இது ஒன்று நினைக்கிறேன். அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் ராகுல் காந்தி என்ன ஆகுது, இவங்க ஆட்சிக்கு வராங்களா இல்லையான்றது செகண்டரி, ப்ரொஜெக்ஷனே வராது இல்லை முதல்ல. ஏன்னா 26லயும் ஸ்ட்ராங்கா ஜெயிச்சு திமுக உட்காந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ் அவங்க சீந்தவே மாட்டாங்க. அண்ட் இன்னொரு ரிஸ்க் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். 26க்கு அப்புறம் இப்ப திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா தாவேகா ஒண்ணுமே இருக்காது. இப்பவே ஒண்ணும் இல்லை, அது 26க்கு அப்புறம் தாவேகா ஒண்ணும் இருக்காது. அண்ட் இவங்க சாலிடா 200 ஜெயிச்சிட்டாங்கன்னா அதிமுகவும் ஒண்ணும் இருக்காது. இங்க பாஜக மட்டும்தானே மிச்சம் இருக்கும். ஏன்னா அவங்க தேசிய கட்சி, பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க, சென்ட்ரல் ஆட்சியில் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் இருக்க போறாங்க. அப்ப இங்க என்ன ஆயிரும், திமுக வர்சஸ் பாஜக தானே. அப்ப அங்க இருக்க கூட்டணி கட்சிகள் யாரது பாருங்க, நீங்க எல்லாம் அங்க போறேன்னு சொல்றதுக்கு இங்க ஆப்ஷனே கிடையாது, தாவேகாவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது. அப்ப அவங்க உங்களுக்கு வார்டுல ஒன்னா இடம் கொடுக்குறோம், பஞ்சாயத்து எலெக்ஷன்ல, சட்டமன்றம் பாராளுமன்றத்துல கிடையாதுன்னு சொன்னாலும் போக்கிடம் கிடையாது. எப்படி தேமுதிக என்ன குத்தாலும் போறோம், யார் குத்தாலும் எந்த கூட்டணிக்கு ஒன்னா போலான்னு இருக்காங்களோ அந்த மாதிரி ஆயிடுவாங்க இன்றைக்கு திமுகவில் இருக்கின்ற கட்சிகள். அடுத்தது 29 இவங்க செல்லா காசு ஆக்கிடுவாங்க. அந்த ரிஸ்க் ஒண்ணு இப்ப புதுசா தலையெடுத்து இருக்கின்றது. 14ல வெளில போயிட்டு மறுபடியும் சேர்ந்துக்கினாங்க தெரியுமா காங்கிரஸ். வெளில போனதுனால 2 பேரும் காலி. கரெக்டா? சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நத்திங் டு வரி, we have got nothing to lose. இப்போ இதுல இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்காம போயிட்டாங்கன்னா என்ன ஆயிட போகுது, அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா திமுகவும் ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்பதான் 29ல நம்மளுக்கு மறுபடியும் 10 சீட்டு 5 சீட்டு கொடுப்பாங்க, வேற வழி இல்லாம. கால்குலேஷன் நல்லா இருக்கா? அப்படி ராகுல் நினைக்கிறார். ராகுல் நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. புத்தி இருக்கவங்க அப்படிதான் நினைப்பாங்க. அவருக்கு புத்தி இருக்கா இல்லையானா என்ன கேட்காதீங்க, நானா சொன்னது புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்க பிரபு, இந்த தடவை திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 29ல காங்கிரஸ் யார் சீந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படியாவது பிரதம மந்திரி ஆகணும் தான் இவர் கனவு கண்டுங்கிறாரு. அப்ப அதுக்கே வழி இல்லாம போயிடுச்சு. கூட்டணியிலே சேர்க்க மாட்டாங்க. அவர் கொடுக்கறத வாங்கிட்டு போனோம்னா வெஸ்ட் பெங்கால்ல மம்தா கொடுக்க மாட்டாங்க, இங்க இவர் கொடுக்க மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு, அவர் அங்க கொடுக்க மாட்டாரு. ஏதோ அவர் அகிலேஷ் போய் தொலைதுன்னு ஏதோ கொஞ்சம் சீட்டு கொடுத்துருக்கிறாரு. அதுலயும் போன தடவை பாஜக பண்ண தப்பால அங்க சமாஜ்வாடி பார்ட்டி ஜெயிச்சது. இனிமே அதுவும் நடக்காது. எங்கதான் நீங்க சீட்டு கொடுப்பீங்க? இந்த அரவிந்த் கேஜ்ரிவால் ஒருத்தர் இருந்தாருல்ல, எங்க இருக்காரு அவரு? இந்தியால தான் இருக்காரு. இருக்காரா? நீங்க சொல்றது இந்தியான்றது அந்த அரசியல் கட்சி கூட்டணியை சொல்றீங்களா இல்ல நாட்டை சொல்றீங்களா? இல்ல நாட்டை சொல்றேன். ஓ அப்படியா? அப்ப ஒளி கூட்டணியில இல்ல. எங்க இருக்கிறது? அவங்க பஞ்சாப காலி பண்ணி அவங்க தான் வந்துட்டாங்களே. அப்ப அங்கேயும் கிடையாது, அங்கேயும் சீட்டு கொடுக்க போறது கிடையாது, டெல்லியிலயும் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அப்படியே மிஞ்சி போனா டெல்லியில எத்தனை சீட்டு இருக்குது, எத்தனை சீட்டு கொடுத்துட போறாங்க உங்களுக்கு, அதுல எத்தனை ஜெயிக்க போறீங்க? நீங்க ஃபுல் அலையன்ஸ் வச்சாலுமே அங்க பாஜக தான் ஜெயிக்க போகுது பாராளுமன்றத்துல. அப்புறம் அந்த 99ன்றது 29 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க பிரபு? எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்குது. இதை யாராவது யோசிக்க மாட்டாங்களா? இங்க இருந்து யாரோ ஒருத்தர் டேட்டாலாம் எடுத்து கொடுக்குறாராம, பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் இதெல்லாம் யோசிக்க மாட்டாரா? அவர் சொல்லியிருக்க மாட்டாரா இதெல்லாம்? 5000 ரூபாய் கொடுத்துட்டு அது பெரிய ஒரு இஷ்யூவா பேசிட்டு இருக்கும்போது அதனால ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்கன்னா என்னங்க இது? இதெல்லாம் மேல் எடுத்து அப்ரூவல் இல்லாமையா நடக்கும்? பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா? கனிமொழி அவர்கள் இங்கேருந்து அங்க போயிட்டு ராகுல் காந்தி அவர்களை பார்த்து பேசிட்டு வந்த பிறகும் இந்த மாதிரி பேச்செல்லாம் நடக்குதுன்னு சொன்னா அப்ப அவங்களுடைய அப்ரூவலோட தான் இதெல்லாம் நடக்குது. அந்த கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை இருக்கு. நிச்சயமா இருக்கு. காரணம் என்னன்னா இதுதான். அதாவது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் தூங்க கூட தூங்காம நினைச்சிட்டு இருக்காரோ இல்லையோ, காங்கிரஸ் நினைச்சிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது பிரபு. ஏன்னா
அவங்கள பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் முக்கியமில்லை, 29 பாராளுமன்றம் ஆட்சியை பிடிப்பது முக்கியம். அதுக்கு திமுக நமக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். கட்டுப்பட்டு இருக்கணும்னா அப்ப இவங்க ஆட்சியை விட்டு போனாதான் நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. 14 நடந்தா மாதிரி 26 நடந்தாதான் 29 நமக்கு ஃபியூச்சர் அப்படின்னு யாராவது திங்க் பண்ணலாம்ல. அதனுடைய வெளிப்பாடாதான் இந்த பிரச்சனை எல்லாம் நான் பாக்குறேன். ஓகே, பார்க்கலாம் சார் என்ன நடக்குது அப்படி. நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி பிரபு.